அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல விசாரிப்பாரற்ற சீயோனாய் நாம் இருக்கும் போதுதான் நம்மை விசாரிக்க தேவன் வருவார். யாராச்சும் நம்மள தள்ளி வச்சாங்கன்னா நம்மை சேர்த்து கொள்ள தேவன் வருவார். உங்களோட வாழ்க்கையில நீங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அதாவது நீங்க சுகமாய் இருக்கும் போது எல்லாருமே வருவாங்க. நீங்க சுகவீனமா வியாதிப்பட்டு இருக்கும் போது யாரும் வரமாட்டாங்க, தேவன் மட்டும் தான் வருவார். அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? சுகம் கொடுப்பார். சொல்ல முடியாத வியாதிகள், சொல்ல முடியாத ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, சோர்ந்து போய் தேவன் என்னை நடத்துவாரா என்று கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிற யாவருக்குமே இந்த வார்த்தை சரியாக போய் சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி, ஆரோக்கியம் இல்லாம இருக்கீங்களா? அவர் கண்டிப்பாய் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். இரண்டாவது, உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார். இதுல உன்னுன்னு இருக்கும். நம்ம எல்லோருக்கும் தான் இந்த வார்த்தை. அதனால நம்முடைய காயங்களை அவர் ஆற்ற வல்லவராய் இருக்கிறார். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். இரண்டாவது, அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுவார். அவ்வாறு அவர் நம்முடைய காயங்களை ஆற்றும் போது, அவர் நமக்கு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும் போது, அவருக்காகவே நாம் ஜீவித்து வாழ்வோம். நம்முடைய உயிரும் உடலும் அவருக்காகவே இயங்க வேண்டும். அவ்வாறு இயங்குமே ஆனால் என்ன வியாதி வந்தாலும் கண்டிப்பாக அவர் ஆரோக்கியத்தை வர வைத்து காயங்களை நிச்சயமாய் ஆற்றுவார். தேவன் தாமே உங்கள் யாவருக்கும் இதை ஒரு ஆலோசனையாக, உறுதியாக, மனதைரியத்தை அவர் கொடுத்து உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.